எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவரே, எங்களோடு இருக்கின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த நாள் மாலை நேரத்திற்காக தேவ சமூகத்திலே வந்து நிற்கக்கூடிய கிருபைகளை தந்து எங்களை குடும்பமாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்திற்கு அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. நாங்கள் உம்மை நேசிக்கவும் சேவிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபைகளை தருவீராக. எங்கள் பாடல்கள் உம்மை உயர்த்தும்படியாக உடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியாக உதவி செய்வீராக. எங்கள் ஆராதனை கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனையாக, உகுந்த ஆராதனையாகவும் சுகந்த வாசனையாக ஏறெடுக்க உதவி செய்வீராக. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவாறு என் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உதவி செய்வீராக. தேவாதி தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்கின்ற நிச்சயத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிச்சயத்திலே நாங்கள் ஓடத்தக்கதாக, இந்த அனுபவத்திலே ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாக சேரவும் உம்மை ஆராதிக்கவும் உதவி செய்வீராக. நன்றி. தொடர்ந்து வழி நடத்துவீராக. அனைத்து ஆராதனை முறைமைகளையும் பாடல்களையும் தேவ செய்தியும் திருவிந்த ஆராதனை மற்றும் என் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதை செவ்வைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தடைகள் எடுத்து போடுங்க. எல்லா துதி கனமகிமையும் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் பரிசுத்த ஆராதனைக்காரமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 16 பாடக்கடவோம். பாமாலை 16, ஹிம் நம்பர் 16. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நின்றவனுமாக பாமாலை 4 குளோரியா அடக்கடவோம். Na
ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஈர்த்தலால் எங்கள் இதயத்தின் சிந்தனை சுத்தம் செய்துள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருமணம் பற்றி சொல்லி வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுக என்பதே பிரதான கற்பனை. எதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்கள் மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பாவரிக்கை. பரமபிதாவே, விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரிந்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பு. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழ் மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை மெய்யாய் அறிந்து கொள்வதே நித்திய வாழ்க்கை. இப்பொழுதும் வழியும் சத்தியம் மற்றும் ஜீவனமாகிய முது திருமைந்தன் இயேசுவை உண்மையாய் அறிந்து கொள்ளவும் நித்திய வாழ்விற்கு நடத்தி செல்லும் அவருடைய பாதையில் நடக்க அருள் புரிய வேண்டும் என்று ஒரே நித்திய தேவனாகிய உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் இசைந்து ஜீவித்து அரசாளுகிறேன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் உட்காருவோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போமாக. இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தொடங்கி 40ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 8:26 தொடங்கி 40 முடிய. பிலிப்புவும் எத்தோப்பிய பொக்கிஷ தலைவனும். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்குமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது
எத்தோப்பியருடைய ஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்ப போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள் ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குமாரன் என்று, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியிலே போனான். பிலிப்பு ஆஷோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசேரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிட்டு. நம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 22 வசனங்கள் 24 முதல் 30 முடிய முறை மாறி வாசிக்க கேட்போமாக. Today's responsive reading we have taken from the book of Psalm 22, 24 to 30. சங்கீதம் 22, 24 முதல் 30 முடிய. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தியடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவ்ஜாதிகளை ஆளுகிறவர். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். பரிசுத்த
சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. சபையார் உட்கார்வோம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போமாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 21 வரை. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்ததால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. மீண்டும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் அருளுரை ஆயத்தத்துக்காரமுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 267 படக்கடவோம். பாமாலை 267, ஹிம் நம்பர் 267. Oh
பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். Today's gospel reading is taken from the Gospel of St. John chapter 15 first 8 verses. யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இது கிறிஸ்துவனுடைய அருள் வாக்கு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்நேரத்திலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்க கர்த்தர் எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறவர். அவைகளை நிறைவேற்றும்படியாகவும் வசனத்தோடு எங்களோடு பேசும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிற இத்தருணத்திலே கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். பேசும் கேட்கின்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. சபையார் உட்கார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே திருச்சபையை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நானே என்கின்ற வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லும் பொழுது நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்கின்ற சத்தியத்தை நாம் வாசித்திருக்கின்றோம். 15ஆம் அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. 1ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். I am the true wine. V-I-N-E. I am the true wine. நான் மெய்யான திராட்சை செடி. இதை சொல்லுவதற்கு காரணங்கள் உண்டு. எதற்காக இதை சொல்லுகிறார், ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான
இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய இயரஸ், அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அவருடைய ஆடியன்ஸ், அப்பொழுது அவர் அனைவருக்கும் அறிந்த ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், they know about wine and vineyard. திராட்சை தோட்டத்தை குறித்து, திராட்சை தோட்டத்தை கொடியை குறித்து நன்றாக அறிந்திருக்கின்றவர்கள். இட்ஸ் நாட் a new concept to them. அது புதிதான ஒரு கருத்து அல்ல. they all know very well about that. அதை சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் யோவான் சுவிசேஷகன் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பிரசன்ட் பண்ணும் பொழுது I am the true wine அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. பழைய ஏற்பாடிலே பல இடங்களிலே ட்ரூ வைனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நாம் திராட்சை செடியை குறித்து சொல்லும் பொழுது அந்த திராட்சை செடியையும் அல்லது திராட்சை தோட்டத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது அப்படின்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிற வார்த்தைகள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு இடத்திலே அவர்களை நாட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதை நட்டி அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதை பிடுங்கி ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு கொண்டு வருவதற்கும் அதை அந்த இடத்துல பிளான் பண்ணுவதற்கும் ஒரு ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கு வைக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவருடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் இந்த திராட்சை செடிக்கும் அல்லது திராட்சை தோட்டத்திற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு எல்லா காரியங்களும் அவர் செய்திருக்கிறார்களாம். அதை பண்படுத்தினார், நீர் பாய்ச்சிருக்கிறார், ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், கவனத்தை கொடுத்திருக்கிறார். அதன் மீது எவ்வளவோ வாஞ்சைகளையும் ஆசைகளையும் வைத்திருந்தால் அது கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் அது. கனி வருகின்ற காலத்திலே அவைகள் கனிகளை கொடுத்தது. ஆனால் அந்த கனிகள் எதற்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அவைகள் மிகவும் மிகவும் கசப்பான ஒரு கனிகளை கொடுத்திருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். தி புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 5 verse 1. இப்பொழுது ஓகே அவர் அதை வேலி எடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி, நல்ல கவனிக்கணும், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. போதும். இந்த திராட்சை தோட்டத்திற்கு ஆண்டவர் எதை செய்யவில்லை? எல்லாமே செய்திருக்கிறார். அதை பண்படுத்தியிருக்கிறார், கற்களை பொறுக்கி அதை மிகவும் சுத்தப்படுத்தியிருக்கின்றார், நீர் பாய்ச்சிருக்கின்றார். அதற்குரிய எல்லா விதமான ஒரு தோட்டக்காரன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் அந்த திராட்சை செடிக்கு அல்லது அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஆண்டவருடைய சைடுல இருந்து from the side of God there is no fault and flaws at all. ஆண்டவருடைய சைடில் நாம் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் எந்த குறைபாடுகள் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்திருக்கிறார். ஒரு தோட்டக்காரன் எதை செய்ய வேண்டுமோ அதை கண்ணும் கருத்துமாக செய்திருக்கிறார் என்பதைத்தான் இங்கு வெளிப்படுத்தும் பொழுது, நான் இது எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன், I have done everything. அப்போ ஆண்டவர் அதை செய்வதற்கு ஒரு நோக்கம் என்ன? He gave his effort, full effort. எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கிறார். முயற்சிகள் செய்யாத ஒண்ணுமே கிடையாது. அவர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர் எல்லாவற்றையும் அந்த திராட்சை செடிக்கு செய்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். இந்த திராட்சை செடியை குறித்து சொல்லும் பொழுது அது வேஸ்டாக இருந்த ஒரு செடியாக இருந்ததுங்களா? இட்ஸ் வாஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். அது இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்றாரு, அதை விசாரிக்கிறவர் ஒருவரும் இல்லை அப்படின்றார். அதாவது ஏன் அந்த திராட்சை செடியை விசாரிக்க வேண்டும்? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி இன் தட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்றாரு. அது பலனுள்ளதா? திராட்சை செடி பலனற்றது. அது எதற்காவது பயன்படுத்தப்படுமா? பயன்படுத்தப்படாது. ஒருவேளை அதனுடைய ஸ்டெம் நாம் எதற்காவது பயன்படுத்தலாமா? ஒன்றுக்குமே பயன்படாது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை சந்தன மரத்தை நாம் வெட்டுவோம் என்று சொன்னால் we use that.
அதை நம்முடைய பலகைகளுக்கோ அல்லது மேஜை செய்வதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு பொருள்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நீம் ட்ரீ, அதே போல டிம்பர், எல்லாமே ஏதோ ஒன்றுக்கு ஆனால் இதற்கு ஒண்ணுமே இல்லை. இதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கண்களிலும் தயவு காண்பித்தபடினாலே, தயவு பெற்றுக்கொண்டபடினாலே இந்த திராட்சை செடியை ஆண்டவர் விசாரித்திருக்கின்றார். அதை ஒரு இடத்திலே கொண்டு வந்து அதை நட்டி அதற்குரிய பராமரிப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அதைத்தான் ஒரு இடத்திலே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இஸ்ரவேலை நான் வனாந்திரத்திலே கண்டுகொண்டேன். நான் வனாந்திரத்திலே கண்டுகொள்வதற்கு காரணம் என்ன சொன்னா, அவர்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, அதை கவனத்திலே செலுத்துவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே, சொற்பமாக இருந்த மக்களாக இருந்த அந்த சூழ்நிலைகளே நான் அதை விசாரித்தேன், அதை நாட்டினேன், அதை நட்டு அதை பண்படுத்தினேன். நான் பழங்களை எதிர்பார்த்தேன். I was waiting for the wine. அதிலே பழங்கள், அதற்குரிய பழரசத்தை நான் எதிர்பார்க்கும் பொழுது அது என்ன செய்தது என்று சொன்னால் கசப்பான பழங்களை தந்தது. அப்ப என்ன செய்வார் திராட்சைத்தோட்டக்காரர்? What he will do? அதுக்கு பிறகு வசனங்களில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், அதை நான் என்ன செய்கின்றேன், பிடுங்கி விடுவேன். அதை என்னுடைய நோக்கத்தையும் என்னை மகிமைப்படுத்துவதற்கு மறந்து விட்டது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அவர்கள் செய்ததான காரியத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு கிரியை அவர்கள் செய்யவில்லை. கர்த்தர் அதனுடைய வேலியை எடுத்து போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தர் அதனுடைய வேலியை எடுத்து போட்டார். அப்போ எடுத்து போடும் பொழுது என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கும் எனக்கு நன்றாக தெரியும். அது காட்டு மிருகங்கள் வந்து அதை ஒன்றுமில்லாமல் போட்டு விடுகிறது, அதை ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுகிறது. வாசிப்போம் சங்கீதம் 80ஆம் சங்கீதத்திலே அதை ஆண்டவர் அதை அந்த தோட்டத்திற்கு அந்த செடிக்கு செய்த காரியத்தை ரொம்ப அழகாக சொல்கின்றார். சாம் 80:9 இருந்து வாசிப்போம். 28ஆம் வசனத்திலிருந்து, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. நல்ல கவனிக்கணும். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. நல்ல கவனிக்கணும். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இதுவரைக்கும் படர்ந்திருந்தது, செழிப்பாக காணப்பட்டது, அதை மிகவும் அதன் நிழலிலே எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொன்னால், அவ்வளவு செழிப்பாக அது வளருவதற்கு நான் என்ன செய்தேன்? நான் வேலை செய்திருக்கின்றேன். ஆனால் அது இப்பொழுதோ என்ன செய்தது அப்படின்னு சொன்னால், அது கனிகளை கொடுக்க மறுத்து விட்டது. அந்த கனிகளும் கொடுக்கும் பொழுது அது கசப்பான கனிகளை கொடுக்கிறது. ஒருவேளை திராட்சை தோட்டத்தை நாம் வளர்ப்போம், அது இஸ்ரவேல் அந்த பகுதிகளில், நம்ம ஊரில் அது கிடையாது அதிகமாக. ஆனால் சில இடங்களில் நாம் அதை பார்க்கலாம். யாராவது வீட்டில் திராட்சை செடியோ தோட்டத்தை வைக்கிறார்கள் சொன்னால், வீட்டுக்கு மேலேயும் ஒரு ஷோக்காக நாம் வைக்கிறோம், அவனுக்கு கிடையவே கிடையாது. அதற்கு ஒரு ரீசன் உண்டு. அந்த திராட்சை தோட்டத்தை வளர்ப்பதற்கு ஒரு ரீசன் உண்டு. 93 வருடத்திலே ஊழியத்தை காலையில் ஒரு 10 மணிக்கு ஊழியத்திற்காக ஒரு 5 பேராக நாங்கள் கடந்து சென்றோம். ஊழியத்தை செய்து வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock மே மாதம், ஜூன் அந்த மாதத்தில் மிக உச்ச வெயில். அந்த நேரத்தில் எங்கிட்ட தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சுற்றி பார்க்கும் பொழுது வீடுகளும் கிடையாது.
ஆங்காங்கே மலைகள், சின்ன சின்ன குன்றுகள் தான் இருந்தது. வீடுகள் என்றும் எங்குமே அங்கே நாங்கள் பார்க்கவில்லை. ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல நாங்கள் நடந்து கொண்டு வந்தோம். அப்போ எங்களுக்கு தோணுன ஒரே ஒரு காரியம், ஏதாவது தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். இட் வில் பி குட் டு ஹேவ் சம் வாட்டர். கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு ஒரு தோட்டத்தை நாங்கள் பார்த்தோம் தூரத்தில். அந்த தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இன்னும் 1 கிலோமீட்டர் நாங்கள் போனோம். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த தோட்டம் தெரிகிறது. அதற்கு நாங்கள் போனோம். அங்கு ஒரு சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பசுமையாக இருந்தது அந்த தோட்டம். நாங்கள் கேட்டோம், ரொம்ப தூரத்திலிருந்து வரோம், எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். அங்கே தோட்டத்தில் வேலை செய்கின்றவர்கள் உடனே என்ன செஞ்சாங்கன்னா, எங்களை விசாரித்து உள்ளே வாங்கப்பா அப்படின்னா, ஒரு சின்ன அந்த வேலி இருந்தது. அந்த வேலியை அவங்க இது பண்ணிட்டு எங்களை வருவதற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினாங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் போனோம். போய் பார்த்த உடனே எங்கள் தலைக்கு மேலே கொலைகள், இதே போல் வைன் என்ன செய்கிற அந்த கிரேப்ஸ் தொங்கி கொண்டு இருந்தது. அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்கப்பா, எவ்வளோ வேணுமோன்னு எடுத்துக்குங்க. அவங்க ஓனர்ஸ் கிடையாது, தேர் சர்வன்ட்ஸ், அங்கே வேலை செய்கின்றவர்கள். எங்களுக்கு ஒரு தயக்கம் என்ன அப்படின்னு, எடுத்துன்னு பேருக்கு காசு கேட்பாங்க. எவங்கிட்டையும் காசு கிடையாது, ஒருத்தங்கிட்டையும் காசு கிடையாது. தயக்கத்தில் தான் இங்கே இருந்தோம். அவங்க சொன்னாங்க, காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் எடுத்து, ரொம்ப ருசியாக இருந்தது. அது எங்களுடைய தாகத்தை தீர்த்தது, இலைப்பார செய்தது. அந்த அந்த திராட்சை பழம் சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க தேவன் உதவி செய்தார். இது இந்த இன்சிடென்ட், இந்த அனுபவத்தை இந்த இடத்துல நான் ஏன் கோர்க்கிறேன் அல்லது ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த திராட்சை தோட்டத்திலே ஒருவேளை பசுமையாக இருந்தாலும் அல்லது அதில் ஒன்றுமே பழங்கள் இல்லாவிட்டால் அது எங்களுக்கு பிரயோஜனமற்றதாக இருந்திருக்கும், அது உபயோகமற்றதாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அனாலஜியை, இந்த மெட்டஃபோரை ரொம்ப அழகாக சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் சொல்கின்றார். நான் திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்கின்றார். அப்படி சொல்லிட்டு 3 முக்கியமான காரியங்களை அங்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். 3 முக்கியமான காரியங்கள் என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், you should remain in me. நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். we are called to remain in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய காரணம் என்ன? what is the reason that I should remain in Christ? சொல்றாரு, என்னை நிலைத்திருங்கள், அப்பொழுதுதான் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ ஆண்டவர் என்னில் இருக்க வேண்டும், என்னில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக நான் அவரில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். I should remain in Christ. ஸோ நிலைத்திருப்பதற்கு காரணம், கிறிஸ்துவோடு கூட என்னுடைய தொடர்பு இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட என்னுடைய உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் I need to remain in him continuously. எப்பொழுதும் அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அதை ரொம்ப அழகாக அதை ஒப்பிட்டு பேசும் பொழுது, திராட்சை செடியானது, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என்னை நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை நிலைத்திராவிட்டால் என்ன செய்கிறது? அந்த செடி, அந்த கொடி கனிகள் கொடுக்க மறுத்து விடுகிறது. You can't find any fruit or any result out of that. அதில் எந்த விதமான கனிகளை நீங்களும் நானும் பார்க்கவே முடியாது. அந்த ஃபுல் பேசேஜ் 8ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஆழமான கருத்து இதுதான், ரிமைன் இன் மீ, என்னில் நிலைத்திரு, என்னில் நிலைத்திரு. சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவில் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு பலவிதமான சவால்கள் நம்முடைய வழியிலே வந்து கொண்டிருக்கு, நம் வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை ஆண்டவருக்குள்ளாக நான் சமீபமாக வர வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாம் என்ன செய்கின்றோம்? விலகி ஓடி இருக்கின்றோம். கொஞ்சம் நிதானமாக கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு காலத்தில் எத்தனையோ மணிக்கூர் முழங்காலில் நின்று கொண்டிருந்த நாம் இன்றைக்கு எவ்வளவு நேரம் நாம் ஜெபம் பண்ணுகின்றோம்? ஒரு காலத்தில் எவ்வளவோ வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இன்றைக்கு எவ்வளவு நேரம் நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன்? ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிற நான் இன்றைக்கு ஆண்டவருக்காக எதை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆவரேஜில், இந்த ரேஷியோவில் கம்மி ஆகிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், we have lot of challenges, we have lot of difficulties in life. ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது remain in me, என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நீ நிலைத்திருப்பதற்கு காரணம் எப்படின்னு சொன்னால், நான் உன்னில் இருக்கிறேன்.
இரண்டாவதாக என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், இதிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் எதை கேட்டாலும் என் பிதா செய்கின்றார். My father will grant the request that you asked. நீ கேட்கின்ற ரெக்வஸ்ட், நீ கேட்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என் பிதா உனக்கு கொடுக்கின்றார். ஆனால் நிலைத்திருக்காவிட்டால் உனக்கு என் பிதா எதையும் செய்ய மாட்டான். அதைத்தான் இங்கு ரொம்ப அழகாக நமக்கு தெளிவாக சொன்ன வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய திருச்சபை, கவனித்து பாருங்க. நாம் கேட்கும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை, நிறைய காரியங்கள் கேட்கப்படவில்லை. நம்ம ஜெபங்களுக்கு ரிசல்ட் கிடையாது, நாம் கேட்கிறதற்கு ரிசல்ட் கிடையாது, நிறைய காரியங்களை. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, one of the reason we are not in touch with God. We are disconnected from God. நாம் ஆண்டவரில் இருந்து தூரமாகப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக சமீபமாகும்படியாக மீண்டும் ஆண்டவர் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். ரிமைன் இன் மீ, ரிமைன் இன் மீ, என்னில் நீ நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது வேத 7ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் அதை நமக்கு செய்கிறார். எப்பொழுது நான் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது, எப்பொழுது ஆண்டவருடைய வசனம் எனக்குள்ளாக நிற்கும் பொழுது, எப்பொழுது அந்த வார்த்தைகளை அனுதினமும் நான் ருசித்து பார்த்து, அனுதினமும் என் வாழ்க்கையில நான் அதை ருசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு செய்கிறார். மூன்றாவதாக அந்த கடைசியாக சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டியதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், என் பிதாவை அல்லது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக. otherwise you can't glorify God. இதைத்தான் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்துவனுடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரே ஒரு அத்தாட்சி என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொள்கின்ற அல்லது நான் கொடுக்கிற கனிகள், அவைகள்தான் நான் கிறிஸ்துவனுடையவன் அல்லது கிறிஸ்துவனுடையவள் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. என் கனிகள் சரியாக இல்லாவிட்டால் நான் கிறிஸ்துவின் உடையவனாகவோ அல்லது கிறிஸ்துவுக்குரியவனாகவோ நான் காணப்படுவதில்லை. என் கனிகளினாலே நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? என் கனிகளை பார்த்து சொல்கிறார்கள். உங்களையும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து எப்பொழுது சொல்வார்கள் என்று சொன்னால், they are Christians, they are the followers of Christ, they are believers of Christ. கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள், கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று எப்பொழுது என்னை அழைக்கின்றார்கள், எப்பொழுது உங்களையும் என்னையும் அழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய கனிகள், கடவுளுக்கேற்ற அல்லது கிறிஸ்துவுக்கேற்ற கனிகளை நாம் கொடுக்கும் பொழுது, அந்த கனிகளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். கலாத்தியர் 5:22 வசனத்தில் சொல்லும் பொழுது அன்பை குறித்து பேசுகிறார், சமாதானத்தை குறித்து பேசுகிறார், சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார், பொறுமை குறித்து பேசுகிறார், சாந்த குணத்தை குறித்து பேசுகிறார். இன்னும் எத்தனையோ கனிகள். இந்த அனைத்து கனிகளும் கிறிஸ்துவனுடைய குணநலங்களை பிரதிபலிக்கிற கனிகள் அப்படின்றார். அந்த கனிகள் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கனெக்ஷன், என்னுடைய கனெக்டிவிட்டி கிறிஸ்துவோடு கூட கண்டினியூஸாக இருக்கும் பொழுது மாத்திரமே இந்த கனிகளை என்னால் கொடுக்க முடியும். Remember, it is not you chose God. நீங்கள் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை, God chose you and me. கடவுள் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டுதான் நம்மை ஒரு இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்மை வைப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், we are called the Christians or we are called the follower of Christ. கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நோக்கம் உண்டு. we are not here in an accident. ஏதோ தற்செயலாக அல்லது ஏதோ நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இல்லை. God brought us. Amen. கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடவுள் இந்த இடத்திலே நம்மை நட்டிருக்கிறார். இந்த இடத்திலே நாம் வளரும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட், இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். அது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நோக்கம். டாக்டர் பிலிப் மெக்லார்த்தி என்கின்ற ஒரு இறையியல் ஆசிரியரும் 1000 சொல்லும் பொழுது அவர் ரிச்சர்ட் ஹவெல்சன் என்கின்றதான கர்த்தருடைய தாசனை குறித்து அவர் சொல்கின்றார். அவர் யார் அப்படின்னு சொன்னால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் செனட்டில் வாஷிங்டன்ல அவர் சேப்ளைனாக ஆயராக ஊழியம் செய்தவர். அவர்களுக்கு அவர் அந்த ஆலயத்தை, அந்த ஆராதனை நடத்தும் பொழுது பெனடிக்ஷன் அவர் கொடுக்கிற ஒரு பெனடிக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கிறது. அதில் ஆங்கிலத்திலே வாசி, நான் தமிழில் சொல்கிறேன். அவர் கடைசியாக மக்களை அனுப்பும் பொழுது அவர்களை இப்படியாக வாழ்த்தி அனுப்புவார்னா, அவர் என்ன வாழ்த்துவார்னா, யூ கோ நோவேர் பை ஆக்சிடென்ட்,
Wherever you go, God is sending you. Wherever you are, God has put you there. He has a purpose in your being there. Christ who dwells in you has something He wants to do through you where you are. Believe this and go in His grace and love and power. ஆக்சிடென்ட்டாக நீ எந்த இடத்திலும் இல்லை. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார், அவர் உன்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள். ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. கடவுள் உன்னை இந்த இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு, ஒரு இடத்துல இந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய நோக்கம் ஒன்று உண்டு. அப்பொழுது அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக கிறிஸ்து உன்னில் இருக்கும் பொழுது அது நிறைவேறப்படுகிறது. அந்த கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய திருச்சபை, வேறு வேளையிலே ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ரிமைன் இன் மீ, என்னில் நிலைத்திரு. ஐ ஆம் தி ட்ரூ வைன், நான் மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைத்திரு. ஒருவேளை நிலைத்திருக்க கூடாத சூழ்நிலைகள் நம்ம இடத்தில் இருக்கிறது சொன்னால், let us ask God, God will help us to remain in Him. கடவுள் நமக்கு அந்த கிருபைகளை பாராட்டுகிறார். மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கும், மீண்டும் நாம் ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கும், மீண்டும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது என்பதிலே மாற்றங்கள் இல்லை. நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் எதை கேட்கின்றோமோ அவர் நமக்காக செய்கிறார். அதன் மூலமாக அவர் மகிமைப்படுத்துகிறார். தலைகளை தாழ்த்தி செபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, மெய்யான திராட்சை செடி நீர், நாங்கள் கொடிகள். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் நிலைத்திருக்கும்படி உதவி செய்வீராக. நீர் எங்களை அழைப்பதற்கும் அழைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னீர். நாங்கள் நிற்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னீர். நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை பிரதிபலிக்க உதவி செய்வீராக. உமக்கேற்ற கனிகளை கொடுக்க கிருபை பாராட்டியர்கள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே பேரான நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரி உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோலிருந்து எழுந்தினார். பரமண்டத்தில் கேறி சன்னல் பிதாவாகி தேவனுடைய வலது பார்த்து விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரும் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தாவியும் பரிசுத்தவான்கள் ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை 4 மாதங்கள் முழுவதுமாக ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு கிருபை தந்து, இந்த 4ஆம் மாதத்தின் கடைசி வெள்ளி ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். நாம் எத்தனையோ காரியங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியது இருக்கிறது. அதில் தேவன் நமக்கு கொடுத்த வேலை, தேவன் நமக்கு கொடுத்த குடும்பம், தேவன் நமக்கு கொடுத்த சரீர பலன், தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், இவள் அனைத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். As the Reverend said, we are not by accident, we are not going accident. ஆக்சிடென்ட்லி நாங்கள் போகவில்லை, தற்செயலாக போகலை. கடவுள் நோக்கத்தோடு நம்மை இங்கு அழைத்து கொண்டு வந்தார். நோக்கத்தோடு இங்கிருந்து அழைத்து கொண்டு போகிறார். அவர் நம்மை திராட்சை செடிக்குள்ளாக, கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற கொடிகளாக நம்மை அழைத்திருக்கின்றார். அவருக்குள் கனி கொடுக்க தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த நோக்கத்திற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்வோம். ஆகவே
கர்த்தர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளை கொடுக்கிறார். ஏற்ற வேளையிலே நமக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே நமக்கு ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே நமக்கு என்ன வேண்டுமோ நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருந்து எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். Let us also pray for the country Qatar and pray for Emir அவர்களுக்காக, அவருடைய மினிஸ்டர்ஸ்க்காக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். May God bless the country Qatar. Economy, citizens, residents, எல்லோருக்காக நாம் செபிப்போம். இந்த தேசம் மகிழ்ந்திருக்க, சுகித்திருக்க கர்த்தர் இரக்கங்களை தருவாராக. அவர்களுடைய வியாபாரத்தின், இந்த தேசத்தினுடைய தொழிலையும், இந்த தேசத்தினுடைய க்ஷேமத்திற்காக ஆண்டவருடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகின்றார். ஆண்டவரை நன்றி என்று சொல்வோம். நாம் பெற்றுக்கொண்ட எல்லா சலுகைகள், பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து எமீர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, வம்சத்துக்காக, நம்மை ஆளுகின்றவர்களுக்கு கர்த்தருடைய ஞானத்தை தாழ்ந்து கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய திருமண்டலம் Diocese of Cyprus and the Gulf Anglican Churchக்காக தொடர்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நமது பிரதான பேராயர் ஆர்ச் பிஷப் ஒசாம் அவர்களுக்காக from Jerusalem, ஆயர்களுக்காக, நமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. The conflicts, the war that is there, let us remember in our prayer. நம்ம ஜெபத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். May the Lord send his peace. கர்த்தருடைய சமாதானத்தை அங்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக, குறிப்பாக அங்கிருக்கிறதான ஆயர்கள், தேவனுடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நமது ஆர்ச் டீக்கன்ஸ்க்காக, ரெவரண்ட் கிறிஸ்டோபர் பிளட்சர் அண்ட் ஃபேமிலி ஊழியங்களுக்காக, ரெவரண்ட் மைக்கேல் எம்போனா அவர்களுடைய ஊழியங்களுக்காக, நமது சீனியர் ப்ரீஸ்ட் ரெவரண்ட் மார்க் டெரி அவருடைய குடும்பம் ஊழியங்களுக்காக, அசோசியேட் ப்ரீஸ்ட், டீக்கன் and every ministers, let us pray. Let's pray for the religious complex. இங்க இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, காப்டிக் எத்தியோப்பியன் சர்ச், IDCC, ரோமன் கேத்தலிக், ஆங்கிலிக்கன் சென்டர் சர்ச்சுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆங்கிலிக்கன் சென்டரிலே, நம்முடைய சென்டரிலே எத்தனையோ நூறுக்கணக்கான ஃபெலோஷிப்ஸ், ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், நேஷனாலிட்டிஸ். கடவுள் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய தயவை பாராட்ட வேண்டும். அதை நடத்துகிறதான ஆயர்கள், கர்த்தரை வணங்குகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய ஆங்கிலிக்கன் சென்டர் சர்ச் ஒரு பெரிய பிளெஸிங்காக, மதர் சர்ச்சாக நிற்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து பல அகில உலக சமாதானத்திற்காக, தேசத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி நிலவும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டுக்காக, ரஷ்யன் உக்ரைனுக்காக, இன்னும் எத்தனையோ தேசத்தில் இருக்கிறதான டிஃபிகல்டிஸ்க்காக நாம் ஜெபிப்போம். கடந்த நாட்களிலே நேச்சுரல் கேலமிட்டிஸ்னாலே பாதிக்கப்பட்டதான துபாய் போன்ற இடங்களை கர்த்தர் தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இப்பொழுது நம்முடைய தாயகத்திற்காக, மேபி ஃபார் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். பொலிட்டிக்கல் சினாரியோக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்திய தேசத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதான எலெக்ஷனுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய சித்தமும் நோக்கமும் உண்டு. நம் தேசத்தின் மீது கர்த்தர் இரக்கங்களை தர வேண்டும், கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே
நம் ஜனத்தின் மீது இரக்கங்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பெற்றோர்கள், கூட பிறந்தவர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக. நிறைய பேர் வயதான பெற்றோர்கள் ஊரில் உண்டு. அவர்களுடைய உடல்நிலை குறித்து நாம் கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய சகோதரர்களை குறித்து, சகோதரிகளை குறித்து, உடன்பிறப்புகளை குறித்து, நண்பர்களை குறித்து ஒரு தாக்கம். அவருடைய சூழ்நிலைகள் ஒருவேளை சமாதானமாகவோ மகிழ்ச்சியாகவோ இல்லாமல் இருக்கலாம். ஞாபகப்படுத்திக் கொள்வோம், கர்த்தருடைய சமாதானம் அங்கே இருக்கட்டும். பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபை, நமது குடும்பம், பிரசன்ன குடும்பத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் உண்டு. அவர் மகிமைப்படும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு எல்லாமே கொடுக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நம் சபையின் பிள்ளைகளுக்காக புதிதாக ஒருவேளை கர்த்தருக்கு வந்திருக்கக்கூடும். சூழ்நிலைகள் அனைத்தும் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் சொல்லி ஜெபிப்போம். புதிதாக வந்திருக்கிறவர்கள் பிள்ளைகள் இருக்கலாம். அவங்களுடைய ஸ்கூல் படிப்பு காரியங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயத்தை தந்து இந்த இடத்துல நம்பிக்கை கொடுக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட குடும்பங்கள் உண்டு. சபையாக ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுடைய ஜெப வாஞ்சையை நிறைவேற்றி தேவைகளை சந்திக்கும்படியாக. சிறு பிள்ளைகள், கைப்பெண்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பேபிஸ்க்காக நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அருமையான தாய்மார்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை கட்டளையிடுவாராக. பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பிள்ளைகள் செல்வங்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. திருமணத்திற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதான சபையின் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுக்காக, தம்பி தங்கைகள் ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். வெளி மாநிலம், தேசத்திலும் படித்து கொண்டிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி. நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். எல்லா ஃபெலோஷிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விண்ணப்பங்களையும் துதி தோத்திரங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஏறெடுக்கிறோம். கர்த்தர் கேட்டு பதிலை தருவராக. ஏற்ற வேளைகளை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இந்த இடத்திலே தாமே நாங்கள் ஏறெடுத்த ஜபங்களாக இருக்கலாம், துதி தோத்திரங்களாக இருக்கலாம், அதை குறித்து நாங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சிக்க முடியாது. குறிப்பாக திருச்சபை 30, 60, 100 என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட, வளர்ந்து பெருக கர்த்தாவை வேதத்திலே சொல்ல வேண்டுமாங்க. நாங்கள் உண்மையில் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கத்தக்கதான திருச்சபையாக எங்கள் சபையின் மீது கர்த்தர் இரக்கங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களையும் அடியேனையும் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோமாக. பரமண்டலங்கள் இருக்கிறேன், நாமம் பசுபதாக, ராஜ்யம் சித்தம் பண்புகளை செய்வது போல உண்மையிலும் செய்வது. எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு போனாமல் தேர்ந்தெடுத்து ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னும் சமாதான வாழ்த்து. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மை இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். சமாதான வாழ்த்துக்கள். நன்றி. உட்காருவோம். ஆண்டவருக்கு நன்றி. உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவராக. கடந்த வாரம் 20ஆம் தேதி ரெவரண்ட் டாக்டர் ரேச்சலோடு கூட நடைபெற்ற மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஒரு சில பேரை
கலந்து கொண்டாங்க. இருப்பினும் அந்த ஊழியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. நமது பேராயர் அவர்கள் மே மாதம் 27 31 வரைக்கும் நம்மை சந்திக்க. ஸோ லெட் us pray for our bishop. அவங்களுடைய ஆர்டினேஷனுக்காக கூட அவர்களுடைய கோஆர்டினேஷனுக்காக கூட நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். பஹ்ரைனில் நடைபெறவிருக்கிறது. கர்த்தர் அந்த கோஆர்டினேஷனை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளை பெருகச் செய்வராக. பிஷப் ஷான் சிம்பிள் அவர்களையும் அவருடைய குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து செபிப்போம். பிரிசன் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு மாதத்திலே ஆங்கிலிக்கன் சென்டர் மேனேஜர் மிஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் நம்முடைய ஆங்கிலிக்கன் சார்பாக பிரிசன் மினிஸ்ட்ரியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஸோ அவர்கள் ஒரு சில புத்தகங்கள், பைபிள்ஸ் அவர்கள் எடுத்து சென்று போகிறார்கள். அல்லது ஒரு சில டாய்லெட்ரிஸ் கூட அடிப்படை தேவையான ஒரு சில பொருள்களும் கூட அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்திலே பங்கு பெற விரும்புகின்றவர்கள் யூ கேன் டொனேட் பைபிள்ஸ், கிறிஸ்டியன் புக்ஸ் அல்லது சம் டாய்லெட்ரிஸ். நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் வரும் பொழுது நீங்கள் கொண்டு வரலாம். யூ கேன் ப்ரெசென்ட் தேர், யூ கேன் கீப் இட் ஆன் இன் த என்ட்ரன்ஸ், தட் யூ கேன் டூ. அக்கோலைட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஊழியம் செய்ய விரும்புகின்ற இளம் தம்பிகள், தங்கைகள், உங்கள் பெயர்களை ஆராதனை முடிந்த பெருநிடத்திலே கொடுக்கலாம். அல்லது யூ கேன் ஸ்கேன் அண்ட் ரெஜிஸ்டர் யோர் நேம். ஆகவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகின்றது. அதாவது இந்த மாதம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் ஆராதனை பிறகு உங்கள் பெயர்கள் இடத்திலே கொடுக்கலாம். ஆர் யூ கேன் ஸ்கேன் அண்ட் ரெஜிஸ்டர் யுவர் நேம். ஸோ திஸ் இஸ் வாட் தி செகண்ட் பேட்ச். ஃபுட் டிரைவர் குறித்து ஒரு சில அறிவிப்புகள். You can bring some of the non-perishable food items மற்றும் டாய்லெட்ரிஸ் நீங்கள் கொண்டு வர நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். ஒருவேளை மாதத்தில் ஒரு முறை பருப்போ அல்லது சோப், வாட் எவர் மேபி, எதை கடவுள் உங்களுக்காக கொண்டு வர விரும்புகின்றார்கள், செய்திருக்கிறாரோ இல்லை கொண்டு வர நினைக்கிறீங்களோ, யூ கேன் கம் அண்ட் பிளேஸ் இட் தேர். அதை நாம் ப்ராப்பராக தேவையுள்ளவர்களுக்கு அதை கொடுக்கின்றோம். அதை ஆங்கிலிக்கன் சென்டரிலிருந்து நமது சீனியர் ஆயர் அவர்கள் அதை விநியோகிக்கின்றார்கள் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் தி கமிட்டி. ஸோ யூ கேன் டூ தட். அதை குறித்த விவரங்கள் நீங்கள் ஆராதனை பிறகு பேசலாம். ஆங்கில காங்கிரிகேஷன்லேருந்து MNM ஊழியங்கள், விமென்ஸ் ஃபெலோஷிப், தே ஹேவ் எ டீ பார்ட்டி நாளைக்கு சாட்டர்டே நாளை 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் உங்கள் பெயர்களை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யலாம். தாய்மார்களுக்குரிய அறிவிப்பு இது. தயவுசெய்து you can take part into that. Car for sale, 2 கார்கள் விற்பனைக்கு இருக்கிறது. மாடல் 2010. இந்த 2 கார்களையும் you can see on the slide. Pajero. அதனுடைய பேசிக் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் 20,000 Qatar riyal. ஸோ அதற்கு மேலே நீங்கள் கொடுக்க விரும்புகின்றவர்கள் யூ கேன் கான்டாக்ட் தி பீப்புள் கன்சர்ன் லார்ட் அண்ட் ஸ்டான்லி. அதை நான் வாட்ஸ்அப்லையும் விநியோகித்திருக்கின்றேன். ஆர் யூ கேன் ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். சர்ச் ரெக்கார்ட் அண்ட் மினிஸ்ட்ரி, பல வாரங்களாக நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நமக்கு வெல்கம் பண்ணுகின்ற ஒரு டீம் நமக்கு வேண்டும். ஸோ சபையில் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு முறையோ அல்லது வருஷத்தில் ஒரு மாதமோ நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள் என்று சொன்னால் இட் வில் ஹெல்ப் அஸ் டு மேக் சம் ரோட்டா. அதன் பிறகு யூ கேன் இன்வால்வ் யுவர் செல்ஃப் எஸ் அ ஃபேமிலி. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் என்ட்ரன்ஸில் ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ½ hour பிஃபோர் வந்து வருகின்ற குடும்பங்களையும், ஒருவேளை அறிமுகமானவர்களாக இருந்தால் கூட ஸ்தோத்திரம் சொல்லி அவங்களை வரவேற்கலாம். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை புது குடும்பங்கள் இருப்பார்கள் சொன்னால் அவர்களை விசாரிக்கலாம். ஆராதனைக்கு பிறகு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். then you can give it to me or to the concerned people so we can contact them. That's how the church will grow. ஒருவேளை புது குடும்பங்களின் புது நபர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆராதனைக்கு பிறகு நீங்கள் அவர்கள் சந்திக்கும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். we want the team. அட்லீஸ்ட் ஒரு 12 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் தரல அப்படின்னு சொன்னால் ஐ வில் ப்ரப்போஸ் யுவர் நேம். நானே உங்களை காண்டாக்ட் பண்ண உங்கள் பெயர்களை நான் போடுவேன். ஸோ யூ ஷுட் கீப் ரெடி ஃபார் தட். சரிங்களா? யூ எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் மீ.
after some days. Membership form shortly will be given to you. வாட்ஸ்அப்லையோ அல்லது ஆன்லைனில் உங்களுக்கு விநியோகிக்கப்படும். சர்ச் மெம்பர்ஷிப் அஃபிஷியல் ரெக்கார்ட் we are maintaining, so wait for that. சர்ச் வாட்ஸ்அப்பில் இன்னும் அநேக புது குடும்பங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்கள் பெயர்கள் இல்லை. ஸோ உங்கள் பெயர்களை ஆட் பண்ண விரும்புகின்றேன். ஒரு சில பேர் பல காரணங்கள் நிமித்தமாக they left the country, so we are going to remove them as well. அடுத்த வாரத்திலே ஆராதனை நேரத்திலே praise and harmony singers, they were invited to present a cappella, music without songs without music. அவர்கள் ஒரு சிறப்பு பாடல்களை நமக்கு கொண்டு வரவிருக்கிறார்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அடுத்த வாரத்தில் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த வார கடந்த வார காணிக்கை விவரங்கள் 2652 அனைத்தும் ரியால் கொடுத்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Refreshment ஆராதனைக்கு பிறகு kindly join us in tea and refreshment down in conference hall, not Corinth hall. Corinth hall கிடையாது இன்றைக்கு, because there is some fellowship going on in Corinth hall. ஆராதனைக்கு பிறகு நீங்கள் கான்ஃபரன்ஸ், அதாவது என்னுடைய ஆஃபீஸ் முன்பாக இருக்கிறதான அந்த ஹாலில் நீங்கள் யாவரும் அந்த ஃபெலோஷிப்பில் கலந்து கொள்ளும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். Thank you very much. And yes, we also thank our church members who have sponsored the wafers. Communion-க்குரிய wafers அவர்கள் ஸ்பான்சர் செய்து, not only that, they also brought through with the help of some of our members of our congregation. May God bless you, may God bless the family. Thrift store குறித்து சொல்லும் பொழுது one of our family member gifted a brand new, not used, a printer for the thrift store. May God bless the donors and all the sponsors. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவார்கள் பெயர்களை அறிவிக்கின்றேன். இந்த வாரம் 26ஆம் தேதியிலிருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் உள்ளவர்களுடைய பெயர்களை அறிவிக்கின்றேன். 26 to 2 May. பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் மிஸ் கேரன் ஹேனா வில்லியம், மிஸ்ஸஸ் உஷா நிக்சன், மிஸ்ஸஸ் ஏஞ்சல் பிரின்ஸ். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் இந்த வாரம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எல்விஸ் பிரெஸ்லி. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற என்னுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பெயர்களை அறிவித்தவர்களுக்காக, அறிவிக்க தவறினவர்களுக்காக கூட உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். பரத்திலிருந்து தேவன் எல்லா ஆசீர்வாதங்கள் பல கனிகளை திறந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இடம் கொள்ளாமற்றும் உம்முடைய நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எதுவாயிருப்பினும் இந்த பிறந்த நாளிலும் திருமண நாட்களிலும் இந்த பிள்ளைகளுக்கு தந்து அவர்களுடைய இருதயம் மகிழ்ந்திருக்க, அவங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னவனமாக ஆண்டவரே, நீர் உமது ஆசீர்வாதங்களை அனுப்பி உமது பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை தாங்க, வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மீண்டும் என்னுடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 277 கீர்த்தனை 277 லிரிக் நம்பர் 277 பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, விசேஷ காணிக்கை படைப்போமாக.
தாருங்கள் ஆண்டவரே. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி 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 என்று சொல்லி வாழ்த்துகிறோம். சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து கையின் பிரயாசத்தை வாய்க்கச் செய்து என் ஆண்டவரே சமாதானத்தை தந்து இந்த கிருபைகளை பெருகச் செய்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம், கடந்த நாட்கள், இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளுடைய பிரயாசத்தை, முயற்சிகளையும், என் ஆண்டவர்கள் வேலைகளையும், பிசினஸையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளிலிருந்து முழு உள்ளத்தோடு உடைய சமூகத்திலே தங்களையும் தங்களுடைய காணிக்கைகளையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்கைகள் உடைய நாம மகிமைக்காக உடைய ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படுவதற்கு உதவி செய்யுங்க. செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற குடும்பங்கள் உண்டு. செய்ய இல்லாத சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பலத்தையும் இந்த கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் சீஷர்கள் மத்தியில் பிரசுரமானது போலவே எங்கள் மத்தியில் பிரசுரமாகி அப்பத்தை பெற்று எங்களை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பராக. உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வநித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்கள் விசேஷ கடமையாக இருக்கிறது. முது குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நீர் வானங்களையும் பூமியில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதன் மீது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீரே. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபையினத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, வானம் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று விடாமல் ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறவரும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா.
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தல் நிறேன். அவர் சிலுவில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலிக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணம் போந்தும் பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மனத்தை என்றைக்கு நியமித்து ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கும் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிசுகள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், முடிவெடுத்ததை அறிக்கையிடுகிறோம், திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து உமது அடியாராகிய நாங்கள் அவருடைய கட்டளின்படி அவர் திரும்ப வருமானம் அவரை நினைவு கூர்ந்து அதை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்த ஆவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவர்கள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நம்முடைய மத்தியில் செலுத்தாமல் தேவனுடைய அளவைச் செயலத்தை நம்பி செய்கிறோம். உம்முடைய வேதனைகளிலும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் சிருஷ்டியினுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவர் கூறும் வாசனத்தை ஏற்றுள்ளமாய் அவர் சரீரத்தை சிறுவிரத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
விசுவாசத்தோடும் நன்றி இதயத்தோடும் நாம் கர்த்தருடைய மேஜெண்டை சேர்ந்து அவர் பிற்கப்படுவதற்காக கொடுத்தருடைய சரீரத்தையும் சிந்தப்படுவதற்காக கொடுத்த ரத்தத்தையும் வாங்கி பெற்றுக்கொள்வோம். வாரங்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது.
கிறிஸ்துவின் சரீரத்தமான சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, இந்த நேசகுமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விடுதலையாக திருச்செல்வ இரத்தமாகிய ஞானாகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தம் வழியாக உங்களுக்கு கொடுக்கிறோம். இதிலே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை நாங்கள் இந்த பிரபுத்துவ தேசத்தை அறியாமல் தேவனுடைய நன்மையில் பரிபூர்ணமான சுத்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதாவினாலே மறுவும் அடிகள் கருள் புரியும். கடைசி நாம் பரிசுமான அனைவரோடும் இந்த நித்தியராசின் ஆனந்தை அடையத்தக்கதாக உலகத்திலும் கீழ்ப்படி நடக்க எங்கள் கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்தரசாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானம் ஸ்தோத்திரம் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். சர்வ வல்லமை அனைத்து தேவனே, நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரம் மிகுந்த வல்லமையினால் இப்பொழுது காக்கப்படும்படி நியாயப்பிரமாணின் வழியிலே நடந்து முது கற்பனைகளை கேட்ட கிரியைகளை செய்து வர எங்கள் இருதயங்களையும் சரீரங்களையும் பரிசுப்படுத்தி ஆண்டு நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் யாவர் மேல் நிற்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனும் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவின் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. தேவனுடைய நாம மகிமைக்காகவும் ஆராதனை நிறைவு கீதமாக பின்பவனி கீதம் தெய்வ ஆசீர்வாதத்தோடு. நான் மெய்யான திராட்சை செடி. எங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டோம். இந்த சத்தியத்திற்கு ஏற்றவாறு நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. உண்மை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. எங்கள் கனிகள் உம்மை மகிமைப்படுத்தும். நன்றி. இன்றைய ஆராதனையிலே பங்கேற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த உள்ளங்கள் உண்டு, வர இயலவில்லை. என் ஆண்டவரே, பல காரணங்கள் இருப்பினும் இந்த பிள்ளைகள் மீது உமது தயவும் இரக்கங்களை பாராட்டி அருள்வீராக. ஆன்லைனிலும் ஆலயத்திலும் வந்து உம்மை பணிந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. வாழ்நாள் முழுவதும் எங்களை பலப்படுத்தி உம்முடைய சட்டங்களின் மறைவிலே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பராக. தேவ சமாதானத்தோടെ போய் வர கடவோம்.